வணக்கம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு முதல் பாகம், பகுதி 1, அத்தியாயம் 1. தோணித்துறை. காவேரி தீரம் அமைதி குடிகொண்டு விளங்கிற்று. உதயசூரனின் செம்பொற்கிரணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது. அந்த நதிக்கு பொன்னி என்னும் பெயர் அந்த வேளையில் மிக பொருத்தமாய் தோன்றியது. சூழிகளுடனே விரைந்து சென்று கொண்டிருந்த அந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவழ்ந்து விளையாடி இந்திரஜால வித்தைகள் காட்டிக் கொண்டிருந்தது. சின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடொன்று லேசாக மோதிய போது சிதறி விழுந்த ஆயிரம் நீர்த்துளிகள் வளையமான ரத்தினங்களாகவும் கோமேதங்களாகவும் வைரங்களாகவும் மரகதங்களாகவும் காவேரி நதியை ஒரு மாயாபுரியாக ஆக்கி கொண்டிருந்தன. ஆற்றங்கரையில் ஆலமரங்கள் நெடுந்தூரம் வீடுகள் விட்டு விசாலமாய் படர்ந்திருந்தன. மரங்களின் பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிதாய் தளிர்விட்டிருந்த காலம். அந்த இளந்தளிர்களின் மீது காலை கதிரவனின் பொற்கிரணங்கள் படிந்து அவற்றை தங்க தகடுகளாக செய்து கொண்டிருந்தன. கண்ணு கெட்டிய தூரம் தண்ணீர் மயமாய் தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது. தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாய் தலை தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலர் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கிற்று. அந்த மனோகரமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பல வகை சத்தங்கள் நதி தீரத்தின் அமைதியை நன்கு எடுத்து காட்டுவனவாய் இருந்தன. விசாலமான ஆலமரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரிய உதயத்தை வரவேற்று பற்பல இசைகளில் கீதங்கள் பாடின. அந்த இயற்கை சங்கீதத்துக்கு நதி பிரவாகத்தின் ஹோ என்ற ஓசை சுருதி கொடுத்து கொண்டிருந்தது. உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன. தாய் பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சி விடை பெற்று கொண்டிருந்தன. ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரம் தன் இலைகளை சலவென்ற ஓசைப்படுத்தி நானும் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்திற்று. நதி ஓரத்தில் ஆழம் விழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்களை தண்ணீர் பிரவாகம் அடித்து கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீராவேசத்துடன் முயன்றது. அது முடியாமற் போகவே இருக்கட்டும் என்று கோபக்குரலில் இறைந்து கொண்டே சென்றது. கரையில் சற்று தூரத்தில் ஓர் ஆலமரத்தினடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது. அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது. அடுப்பில் கம்பு அடைவேகும் வாசனையும் லேசாக வந்தது. குடிசையின் எருமை ஒன்று படுத்து ஆசை போட்டுக் கொண்டிருந்தது. அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக்க ஆச்சரியத்துடன் உற்று நோக்கி கொண்டிருந்தது. டக் 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 டக். அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைந்து கொண்டு குதிரையின் குளம் சத்தம் கேட்டது. டக் 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 டக். வர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வருகிறது. 4 கால் பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை, அதன் மேல் ஆஜானுபாகுவான வீரன் ஒருவன் காணப்படுகிறான். வந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வேர்வியில் மூழ்கியிருக்கிறார்கள். தோணித்துறை வந்ததும் குதிரை நிற்கிறது. வீரன் அதன் மேலிருந்து குதித்து இறங்குகிறான். குடிசைக்குள்ளே இளம்பெண் ஒருத்தி அடுப்பில் ஆடை சுட்டு கொண்டிருந்தாள். அருகில் காத்திரமான ஒரு வாலி தைத்த இளம் ஆழம் இலையிலே போட்டிருந்த கம்பு அடையை கீரை குழம்புடன் ருசி பார்த்து இருந்தான். ஒரு தடவை அவன் நாக்கை தப்பு குட்டி விட்டு, அடிவள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் வைத்திருக்கிறதோ தெரியவில்லை என்றான். தினம் நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுத்த காவேரியை போட்டு விடுவேன் பார் என்றால். அந்த விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி. மகாராஜாவும் மகாராணியும் நேற்று கேட்டேன். யுத்தம் நிச்சயமாய் வரப்போகிறான் வாலி. உனக்கு என்ன என்றுதான் கேட்கிறேன். உன்னை யாரும் யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள்? உன் கொண்டே இருக்க வேண்டியது தானே? அதுதான் இல்லை. நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ள என்னையும் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு நான் உன் காலிலே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு அதற்கு உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் காவேரி ஆற்றோடு எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ, மறுபடியும் அந்த காவேரி இலை இழுத்து விட்டு அதுதான் சோழ தேசம் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு
ஆண் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது. இரு குதிரை வருகிற கேட்கிறதே. ஆம், அந்த சமயத்தில் தான் டக் 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 என்ற குதிரை காலடியின் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தினால் அவ்வாலில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று. கையோட எழுந்தான். வாசற்புறம் ஓடினான். அங்கே அப்போதுதான் குதிரை மீதிருந்து இறங்கிய வீரன், மகாராஜாவுக்கு செய்து கொண்டு வந்திருக்கிறேன், சீக்கிரம் தோணியை எடு என்றான். வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான். அச்சமயம் தட்டுவத்தில் இன்னொரு அடை தட்டுவதற்காக கொண்டிருந்தாள். வள்ளி உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவசர செய்தியாம். நான் போய் வருகிறேன் என்றான். நல்ல அவசர செய்தி, அரை வயிறு கூட திரும்ப இராதே, எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்கு என்ன செய்கிறது வள்ளி? அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான். கோபம் கொண்டு அவளது முகத்தை தன் கைகளால் திருப்பினான். வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சுடுக்கப்பட்டு கொண்டு, சீக்கிரம் வந்து விடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள். அவளுடைய குனிந்தான். இருந்தே எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே திடுக்கிட்டவனாய் இதோ வந்து விட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டே வெளியில் ஓடினான். இரண்டாவது அத்தியாயம். ராஜ குடும்பம். பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்க தொடங்கினாள். குடிசையை மெழுகி சுத்தம் செய்தாள். மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள். பிறகு காவேரியில் மரக்கிளைகள் தாழ்ந்த ஓரிடத்திலே இறங்கி குளித்து விட்டு வந்தாள். சேலை மாற்றிக்கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள். ஆனால் அவளுடைய மனசு என்னமோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது. அடிக்கடி குடிசை வாசலுக்கு வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களை சுழற்றி நாலாபுறமும் பார்த்துவிட்டு உள்ளே போனால் ஏதோ விசேஷ சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று அவளுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள். அவள் எதிர்பார்த்தது வீண். சற்று நேரத்துக்கெல்லாம் உறையூர் பக்கத்திலிருந்து 10-15 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட 2 வெள்ளை புறவிகளும் ஒரு தங்க பல்லக்கும் வந்தன. அந்த வெண்புறவிகளின் மேல் யாரும் வீற்றிருக்கவில்லை. பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது. திடகாத்திர தேகிகளான 8 பேர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தார்கள். எல்லோரும் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றார்கள். கீழே இறக்கப்பட்டது. குதிரை மீது இருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள். இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து வீரர்களில் ஒருவன், அண்ணே, வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்து விட்டு வரலாமா என்றான். அட வேலப்பா, காவேரி நிறைய தண்ணீர் போகிறது, வள்ளியிடம் என்னத்திற்காக தண்ணீர் கேட்கப் போகிறாய் என்றான் மற்றவன். இருந்தாலும் வள்ளியின் கையால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமா அண்ணே? இப்படி பேசிக்கொண்டு இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள். வள்ளி, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிறாயா என்று வேலப்பன் கேட்டான். வள்ளி உள்ளே விரைவாக சென்று சட்டியில் மோர் எடுத்துக்கொண்டு வந்து 2 பேருக்கும் கொடுத்தாள். அவர்கள் குடிக்கும் போதே, மகாராஜா இன்றைக்கு உறையூருக்கு போகிறாராமே, ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள். எங்களை ஏன் கேட்கிறாய் வள்ளி? உன்னுடைய புருஷனை கேட்கிறது தானே. படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன். காலையில் சாப்பிட உட்கார்ந்தார். அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவே எழுந்து போய்விட்டார். சரியாக சாப்பிடக்கூட இல்லை என்றாள் வள்ளி. பாரப்பா, புருஷன் பேரில் உள்ள கரிசனத்தை, பெண் சாதி என்றால் இப்படி அல்லவா இருக்க வேணும் என்றான் வேலப்பன். வள்ளியின் கன்னங்கள் வேட்கத்தால் குவிந்தன. சரிதான், போங்கள் போதும் என்றாள். இல்லை வள்ளி, இந்த மாதிரி பரிகாசமெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு செய்ய போகிறோம் என்றான் வேலப்பன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன சமாச்சாரம் என்றுதான் சொல்லுங்களேன் என்றாள் வள்ளி. பெரிய யுத்தம் வரப்போகிறதே, தெரியாதா உனக்கு? ஆமாம், யுத்தம் தான் என்று பேச்சு நடக்கிறது. ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்றுதான் தெரியவில்லை. 4-5 வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை. வடக்கே படையெடுத்து போயிருந்த சக்கரவர்த்தி
திரும்பி வந்து விட்டாராம். நமது மகாராஜா 4 வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறாராம். அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன். இதற்காக யுத்தம் ஏன் வர வேண்டும்? 4 வருஷத்துக்கு கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி. அதுதான் நமது மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை. முன் வைத்த காலை பின் வைக்க முடியாதே என்கிறார். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடு ஆற்றில் படகு வருவது தெரிந்தது. வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பி போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு துறையை அடைந்தது. இது பொன்னன் போகும்போது தள்ளி கொண்டு போன சாதாரண படகல்ல. அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்கம் விமானம் அமைத்து செய்திருந்த ராஜ படகு. படகின் விமானத்தில் 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ராஜ குடும்பத்தினர் என்று தெரிந்து கொள்ளலாம். பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்கிரமனுக்கும் தான் அவர்கள். அறையில் பூண்ட உடைவாளும் கையில் நிறைய வேலாயுதமும் தரித்த ஆஜானுபாகுகளான 2 மெய்காவலர்கள் படகின் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள். பொன்னனும் இன்னொருவனும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள். படகு கரை சேர்ந்ததும் மெய்காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கி ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள். கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்மிட்ட கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள். படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார். குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. உடனே கையினால் சமிகை செய்து அழைத்தார். வள்ளி விரைவாக ஓடி வந்து தண்டனிட்டாள். மகாராஜா எழுந்திருக்க சொன்னவுடன் எழுந்து பொன்னனுக்கு பின்னால் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றாள். வள்ளி, உன்னை பொன்னன் நன்றாக பார்த்து கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார். வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள். பதில் சொல்ல அவளுக்கு நான் எழவில்லை. அப்போது மகாராணி, அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது. பொன்னனை நீ நன்றாய் பார்த்து கொள்கிறாயா என்று கேட்டால் பதில் சொல்வாள் என்றாள். மகாராஜா சிரித்துவிட்டு, வள்ளி, மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா? பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அந்த இந்தடை போக விடாதே. உன்னை வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சேர்த்து வைக்கப் போகிறான் என்றார். வள்ளியை வெட்கம் ஒரு பக்கமும் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கி தின்றன. தேகம் 100 கோணலாக வளைந்தது. ஆனால் பொன்னனோ இந்த ஹாசிய பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை. அவன் 2 கரங்களையும் கூப்பி, மகாராஜா, ஒரு வரம் கொடுக்க வேணும். யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றான். மகாராஜா சற்று நிதானித்தார். பிறகு சொன்னார், பொன்னா, உன்னுடைய மனது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க முடியாது. நீ இங்கேதான் இருக்க வேண்டும். போர்க்களத்தில் இருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். தெரிகிறதா என்றார். இதை கேட்டதும் பொன்னன், வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் ததுமிற்று. மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நெடி பெருமூச்சு விட்டாள். அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொந்தளித்து எழுந்தனவோ யார் கண்டது? மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளி ஆனாள். அப்போது பொன்னனை பார்த்து, பார்த்தாயா, மகாராஜா என்ன சொன்னார்கள்? என்னை கேட்காமல் அந்தண்டை இந்தண்டை போகக்கூடாது தெரியுமா என்றாள். அப்படியானால் இப்போது கேட்டு விடுகிறேன் வள்ளி. இன்று மதியானம் நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன். உறையூரிலே என்ன என்று வள்ளி கேட்டாள். இன்றைக்கு பெரிய விசேஷமெல்லாம் நடக்கப் போகிறது. காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம். மகாராஜா முடியாது என்று சொல்ல போகிறாராம். நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான் பொன்னன். அப்போது வள்ளி 2 கரங்களையும் குவித்து கொண்டு குரலை பொன்னன் போல் மாற்றிக்கொண்டு, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேணும். மகாராஜா யுத்தத்துக்கு போனால் அடிமையையும் அழைத்து போக வேண்டும் என்றாள். போ, இப்படி நீ பரிகாசம் செய்வதாயிருந்தால் நான் போகவில்லை என்றான் பொன்னன். இந்த உறுதியுடனேயே பொன்னன் சாவகாசமாக காவிரி ஆற்றில் இறங்கி நீந்தி கோமாளம் போட்டு கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டக் 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 என்று குதிரைகளின் குழம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று. கரையேறி ஓடி வந்து
வந்து பார்த்தான். வள்ளியும் குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் 4 குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து அது வேகமாய் வந்தன. முதல் குதிரையின் மேல் இருந்தவன் கையில் சிங்க உருவம் மறைந்த கொடி பிடித்து கொண்டிருந்தான். குதிரைகள் உரை நோக்கி பறந்தன. சிங்க கொடி போட்டு கொண்டு போகிறார்களே, இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள். மெய் மறந்து நின்ற பொன்னன் திடுகிட்டவனாய், வள்ளி, இவர்கள்தான் பல்லவ தூதர்கள். நான் எப்படியும் இன்று உறையூர் போக வேணும். நீயும் வேணுமானால் வா, பாட்டனையும் பார்த்தது போல் இருக்கும் என்றான்.